நீங்க எந்த மட்டும் உங்க நினைவுகளால் என்ன செய்வீங்க? குந்தி குந்தி நடப்பீங்க. டபுள் மைண்ட் எல்லாத்துலயும் டபுள் மைண்ட். By the pillar of cloud and fire he has been leading them, ஒன்றுமே குறைவுபடாதபடி நடத்தி கொண்டு வர்றாரு. and there has not been any shortage. He was leading எகிப்தில இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வர்றாரு. and he freed them out of Egypt. மன்னாவை கொடுக்கறாரு. He gave them manna. செருப்பு தேய மாட்டேங்குது. and the sandals have never gone wear. பலதாகல. the clothes have not gone dirt. இவ்வளவெல்லாம் மகிமையை பார்த்த ஜனங்க தான் கொஞ்ச நேரம் மோசே வரதுக்கு தாமதித்தோடனே உடனே எங்க போயிட்டாங்க? அடுத்த டாக்டரின், அடுத்த வழி, அடுத்த பிரசங்கம், அடுத்த என்னது வேறு வழிக்கு, தேவனே இல்லாத வஞ்சிக்கிற வழிகளுக்கு ஓடிடுறாங்க. இருந்தா கர்த்தருடைய சரீரத்துக்குள்ள நம்ம ஒரு அவயங்களாக இருக்க முடியாது என்பதை தான் இதை காண்பிக்கிறது. If you are lukewarm, then it very clearly shows that you cannot be a part of a body in Christ. அவருடைய சரீரத்துல நம்ம ஒரு அவயம். லவோதிகா சபையை குறித்து இந்த நாளில பேச வேண்டும் என்று ஆண்டவரே உள்ளத்துல போட்டாரு. The Lord has put me in my heart that I have to speak regarding the church of Laodicea. ஆமா, 7 சபைகளை குறித்து நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. You all have read about the 7 churches. ரொம்ப அதுல நிறைய மெசேஜ்களை கேட்டிருப்பீங்க. And you would have heard so many sermons out of those. பாத்தீங்கன்னா இந்த 7 சபையிலயும் one of the worst, ரொம்ப ஆண்டவர் ஒரு குட் திங்ஸும் பார்க்காத சபைனா இந்த லவோதிகா சபை தான். Out of the 7 churches, it is this Laodicea, the church that has not got any good thing. The God was not able to see any one good attribute with this church. ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலை. It's a very pitiful state. ரொம்ப அதை பார்க்கும்போது, அதை வாசிக்கிற போது ஆண்டவருடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது, இந்த சபைகள் மேலே, நம்ம மேலே எப்படி அவர் பரிதபித்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இதை காண்பிக்குது. When we read these verses, it just shows the state of God, how he just grieves for all those churches, and it just shows the state of God's heart, of how he wants the churches to be. வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Let's turn our Bible to Revelation chapter 3. 14. லவோதிகா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நீர்ப்பாக்கும் உள்ளவனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வரவான் என்றும் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அலட்சியம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். போதும், இவ்வளவு மட்டும் வாச்சா போதும். பாருங்க, லவோதிகா சபையில ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறாரு. 4 வகையாக இதை பிரிக்கலாம் இந்த சாப்டர்ல. So when we read the verse, God is these verses we can split it into 4 different parts that God wants to show us. ஆமா, இந்த சபையில 4 வகையில ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை இடைப்படுகிறாரு, அவங்களை உற்சாகப்படுத்துகிறாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை காண்பிக்கிறாரு. So in these verses we could see that God just shows 4 different states in the church. He just intervened with them and then he is encouraging them. பாருங்க, 17-18ல 5 வகையான காரியங்களை பேசுகிறாரு. In verse 17 and 18 he talks about 5 different things. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், that you are wretched, பரிதபிக்கப்பட்டவன், pitiful, தரித்திரன், poor, குருடன், blind, நிர்வாணி, and naked. ஆனா இந்த 5 யாரை பார்த்து சொல்றாருன்னா, who does he say all these 5 things to? நான் குருடன் அல்ல, நான் நிர்பாக்கியம் உள்ளவன் அல்ல, நான் ஐஸ்வர்யவான், நான் எல்லாமே எனக்கு தெரியும், ஏன் நான் பிளைண்ட் கிடையாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த 5 காரியங்களை பேசுகிறாரு. So to whom God is saying to all these things, it is to the people who thinks that they are not wretched, they are not pitiful, they think that they are rich. It's only to those people God is giving
giving these words. பாருங்க, இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் காமிக்குது. It all shows about the spiritual blindness. அநேக வேளையில நம்ம வஞ்சிக்கப்பட்டுறோம். Many times we have been deceived. நினைச்சறோம் நமக்கு எல்லாமே தெரியும். We think that we know everything. நம்ம ஸ்பிரிட்ல வளர்ந்துட்டோம். That we have grown in our spiritual நம்மள life. பார்த்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. Nobody should not say anything about us. ஆண்டவர் வார்த்தை நம்மளை கண்டிக்கிறதாக இருக்கிறது, நம்மளை தேற்றுகிறதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட இடைப்படுகிறார். Our God's word disciplines us and encourages us, and that is the reason why he is giving this word to us today. ஒரு வார்த்தை யாரும் நம்மளை பார்த்து ஹர்ட் பண்ணிர கூடாது. அப்படி தான் இப்ப நினைக்கிறோம். என்ன? We always think that nobody should say any word that hurts us, isn't ஆமா, it? ஏதாவது ஒரு வேர்டு மாறி வந்துருச்சுனா நம்மள அது என்ன செஞ்சிருது? குத்திருது, அது கிழிச்சிருது. இனி மனுஷங்கிட்ட நம்ம பேசாம இருக்கோம். ஆனா ஆண்டவர் வார்த்தை நம்மளை ஹர்ட் பண்ணுதுன்னா அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அது அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. If any one word comes out from another person which hurts us, and that's it, we just stop speaking to people going forward. But if we receive a word from God that has been given to us in order to chastise us so that we can discipline ourselves. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை கடினமா இருந்தா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. If God's word is too hard, it means he loves you more. உங்களை ரொம்ப நேசிக்கிறபடினால தான் ஆண்டவர் உங்களோட இந்த காரியங்களை எல்லாம் நீங்க விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. Because God loves you so much, that is the reason he is saying that you have to come out of all these things. பாருங்க, பரிதபிக்கப்பட்டவன் தரித்திரன் என்றா ஸ்பிரிச்சுவலி அவங்க வெளியே பார்த்தீங்கன்னா இந்த லவோதிகா சபை ரொம்ப வெல்த்தியான சபை. If you see outwardly, this church is a very wealthy church. ஏன்னா அந்த பகுதிகளில் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக், ரொம்ப உள்ளன் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருந்தபடினால நீங்க வீட்டுக்கு போய் ஹிஸ்டரியை சர்ச் பண்ணி படிங்க. அந்த சபை எப்படிப்பட்ட பகுதிகளில் இருந்ததுன்னு, மாடர்ன் டர்க்கின்னு சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல இருந்தபடினால அவர்கள் எல்லாரும் செல்வந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. When you go home, when you have time, just read about the history about this church. This was been placed in the modern Turkey, and it has got all its materialistic wealth, and it has got wool, and most of the people are wealthy person over there. பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறாங்க. All of them were rich. ஆமா, வெளிப்படையாக எல்லா மெட்டீரியல் பிளெஸிங் இருக்குது. In outwardly, if you see, they have got all the materialistic blessings. ஆனா ஆண்டவர் பார்க்கிற போது ஆண்டவருடைய கண்களுக்கு அவர்களுடைய இருதயம் எல்லாம் என்னவா இருக்குதுன்னா அது புவரா தான் இருக்குது, ஒரு பிட்டி ஸ்டேஜ்ல இருக்குது. But in God's eyes, when he sees the state of the church, for his eyes they all becomes like very poor and in pitiful state. ஆமா, ஒரு நேக்கடாக காணப்படுகிறது. And they will all been seen naked. நிர்வாணின்னு சொல்லும்போது நீங்க நினைச்சிராதீங்க அது சும்மா ஒரு லைட்டான ஒரு வேர்டுன்னு நினைச்சிராதீங்க. When the word naked is used, do not just take it very lightly. ஏன் ஆண்டவர் நிர்வாணின் என்று சொல்லுகிறார்னா, யாராருட்ட பாவங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அந்த பாவத்தை பார்க்கிற போது கர்த்தர் சமூகத்தில் நம்ம நிற்கிற போது நம்ம அவருக்கு முன்பாக நிர்வாணியாக காணப்படுகிறோம். In whose life there is sin that has been attached to him, when he stands in the presence of the Lord, that we stand as naked in front of God's eyes. நம்ம மனிதர்களுக்கு மறைத்து கொள்ளலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு, we might just hide everything for the eyes of others. ட்ரெஸ்ஸையும் போட்டா நம்ம என்னது, நம்ம எல்லாரும் ஹோலி. எல்லா ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் போட்டுந்தா ஹோலி, நம்ம பிரைஸ் லார்ட் சொன்னா ஹோலி. அப்படித்தானே? எல்லா மனிதர்களுக்கு முன்பாக நம்ம நிர்வாணத்தை மறைக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக உங்களை நீங்க மறைக்கவே முடியாது. Maybe in front of other human beings, when you clothe nice, when you're just wearing a white dress, and when you say praise the Lord, you might just hide all your nakedness. But when you are standing in front of the Lord, when you're standing in front of the Holy Spirit, you will not be able to hide any of your nakedness in front of them. பாத்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக்கப்பட்டாங்க. Adam and Eve, they were naked. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம என்ன செஞ்சாங்க? அவங்க நிர்வாணமாக்கப்பட்டாங்க. Because they did obey to the commandments of the Lord, they become naked. ஒரு மனிதன் குள்ளாக பிசாசானவன் நுழைந்தான்னா அவனை நிர்வாணப்படுத்தாம விட மாட்டான். If Satan enters a person, he will just make sure that they become நீங்க naked. பாவத்துக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடுப்பீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை அவன் நிர்வாணப்படுத்தாம விடவே மாட்டான். If you give way for the sin or for Satan to enter your life, he will just make sure that your spiritual life will become naked. இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் என்ன சொல்றாங்க? நாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க என்னதே பிளஸ்ஸிங்கா இருக்கிறோம், எங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி எல்லாமே நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு மெச்சூர்டாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். It is the same people who are saying that they are rich, they are wealthy, and they are saying they have just been matured in their spiritual life. குருடன் என்று சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயுல சொல்லப்படுகிறது, அடிக்கடி எல்லா சத்தியத்தை கேட்டாலும் என்னது, அவங்க இன்னும் கண்ணு ஓபன் ஆகல, இன்னும் கண்ணு குருடா தான் இருக்குது.
2 Timothy 3:7 வாசிங்க. When it says blind, it says in 2 Timothy chapter 3 verse 7, even if they have heard all the truth, but still because their eyes are not been opened, they are been called as blind. பாருங்க, இன்னும் immature, maturity இல்ல. They're still immature, they do not have attained the Name maturity. Christians. இந்த சபைக்காரங்க நேம் கிறிஸ்டியன்ஸ். So these church people, they were just namesake Christians. ஆமா, ignorant-ஆ இருக்கிறாங்க. They are been ignorant. பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிளெஸிங்கை மட்டும், வெளியே உள்ள காரியங்களை மட்டும் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. They are just boasting about their materialistic outward things. ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்குள்ள இருந்துட்டோம் அப்படின்னு ஆண்டவரை ஏமாத்தலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தான் அவங்களுக்கு, சபைக்கு தான் இது சொல்றாரு, சுட்டி காண்பிக்கிறாரு. இல்லப்பா, நீ இன்னும் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிற, சரண்டர் ஆகு அப்படின்னா ஆண்டவர் ரிப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. It is those people, they are boasting saying, yes, we have received salvation, we are in a Christian life. They are boasting about it. They think that they can deceive Lord, but it is the Lord who is just seeing their state, and they are saying, no, you haven't repented, you have not got the things right. பாருங்க, அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். 15, 16. Let's read verse 15 and 16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். I know your deeds, that you are neither cold nor hot. I wish you were either one or the other. இப்படி நீ குளிருமன்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். So because you are lukewarm, neither hot nor cold, I am about to spit you out of my mouth. இந்த லவோதிகா சபையே ஒரு lukewarm சபை என்று சொல்லப்படுகிறது. So this church of Laodicea, it's called as a lukewarm church. ஒண்ணா அனலா இருக்கணும், Either you have to be hot இல்ல கோல்டா இருக்கணும். or you have to be cold. இந்த அனலும் இல்ல கோல்டும் இல்ல அப்படின்னா ரெண்டு நடுநிலையில இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. So this state of neither hot nor cold, this lukewarm state is not pleasing to God. நீங்க அனலா இருந்தாலும் கர்த்தருக்கென்று உபயோகப்படுவீங்க, குளிரா இருந்தாலும் ஃப்ரீஸ் பண்ணாலும் அது என்னது, பொருட்கள் எல்லாம் உபயோகப்படும். If you are hot, you will be used for God. Even if you are cold, if you have been frozen, still you will be used for God. நீங்க ரைட் டெம்பரேச்சர்ல இல்லாம இருந்தீங்கன்னா அது இன்ஃபெக்ஷன் தான். If you are not in the right temperature, then it is an infection. நீங்களும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறீங்க, மற்றவங்களையும் இன்ஃபெக்ட் பண்றீங்க. You are infected and you will also tend to infect others. இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, அனலா இருந்த ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்க. அனலா இருக்காதவன், குளிரா இருக்கிறவன் சத்தியமே அறியல, ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு குறையாதான் கொடுக்கிறாரு. ஏன்னா அவன் இன்னும் அறியல, ரட்சிக்கப்படல அப்படின்னு ஒரு கிருபையை கொடுக்கிறாரு. So the people who have been very hot, they know the full truth of God. But the people who are cold, they do not know anything about God. But when they come into judgment, the people who are cold will receive less judgment because God gives them more grace. பாருங்க, இந்த வெதுவெதுப்பை குறித்து சொல்லுகிறது. என்னது வெதுவெதுப்பு? எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுகிற காரியங்கள். But this lukewarm state, what is that? It is just compromise on everything. அதுக்கும் காம்ப்ரமைஸ், இதுக்கும் நான் சரி. ரெண்டு கால், இங்க ஒரு கால், இங்க ஒரு கால். You compromise for this as well as for the other one. So you just keep one leg in each places. சத்தியத்துல இருக்கிற மாதிரி தான் இருப்போம். Yes, we will be as if we are in truth, ஆனா சத்தியத்துல இல்ல. but we are not in the truth. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல நடக்கிற மாதிரி தான் நடக்கிறோம், ஆனா இல்ல. Yes, we think that we are being led in the anointing of the Holy Spirit, but actually not. கட்டளைகளை கீழ்ப்படிகிற மாதிரி தான் படிறோம், ஆனா கீழ்ப்படியல. Yes, we feel as if we are just obeying for all the commandments, but actually we are not. யாரை ஏமாத்துறோம்? Who are we deceiving? நீங்க எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை துக்கப்படுத்துகிறோம். Each and every single day that you are grieving the Lord Savior Jesus Christ. வெதுவெதுப்பான நிலைகளை ஆண்டவர் அருவருக்கிறாரு, வெறுக்கிறாரு. The God hates the state of being lukewarm. 1 ராஜாக்கள் 18:21 எடுத்துக்கொள்ளலாம். Let's turn our Bible to 1 Kings chapter 18 verse 21. வாசிங்க யாராவது. நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். சரி, நீங்க எந்த மட்டும் உங்க நினைவுகளால் என்ன செய்வீங்க? குந்தி குந்தி நடப்பீங்க. டபுள் மைண்ட், எல்லாத்துலயும் டபுள் மைண்ட். How long will you waver between two opinions? It is just double mind on every single thing. அதை வாசிச்சு முடிங்க.
How long will you waver between two opinions? If the Lord is God, follow him. But if Baal is God, follow him. பாருங்க, எலியா வந்து கர்மேல் பர்வதத்து மேலே ஏறி ஜனங்களை கூப்பிடுறான். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு சொல்றான், அந்த ஜனங்கள் எல்லாம் குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருக்காங்க. கர்த்தருடைய காரியத்தையும் அவங்களுக்கு தெரியும், கர்த்தர் செய்கிற அற்புதத்தையும் தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனா பாகாலையும் அவங்க என்ன செய்யறாங்க, வழிபடுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். So we see in this incident where Elijah just stands on the top of Mount Carmel and he is calling all the Israelites, and we could see, yes, these Israelites, they know about our God, but they are not doing anything stronger for God, but at the same time they are also worshipping Baal. அப்பதான் எலியா சொல்றாரு, எவ்வளவு நாள் நீங்க குந்தி குந்தி நடக்க போறீங்க, நீங்களே முடிவெடுங்க அப்படிங்கிறாரு. It is during that time Elijah is asking, how long will you waver? Just you yourself decide. ஒன்னா கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர்கிட்ட நின்னுங்க. If Lord is God, just follow him. இல்ல பாகால் தெய்வம்னா பாகால்கிட்ட போயிருங்க. Or if Baal is God, just go to him. அப்ப ரெண்டுக்கும் நடுநிலையாக எவ்வளவு நாள் எவ்வளவு வருடங்களை நீங்க ஓட்ட போறீங்க? For how many days and how many years are you going to be in the state of being wayward? லாஸ்ட் வீக் பாஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு வருடம் எஜமான் அந்த வேலைக்காரன் கேட்கிறான், இன்னும் 1 இயர் இந்த மரத்துக்கு நான் தண்ணி ஊத்தட்டும் ஆண்டவரே, இதை நான் கொத்தட்டும், கனி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான். Last week pastor shared this sermon where the gardener, he is just begging to the master saying, just 1 more year I will water this plant. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரே வருஷம்தான், இன்னும் 1 more year இல்லைங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இது கூட கடைசி வருஷமாக இருக்கலாம், உங்களுக்கு கடைசி தருணமாக இருக்கலாம். எவ்வளவு நாள் நீங்க குந்தி நடக்க போறீங்க? But the master says, okay, I will allow it for only 1 more year. This could be the last year or the last opportunity for you. For how long are you going to waver? ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கிருபையை விருதாவாக நீங்க காலின் அடியில போட்டு அவருடைய இரத்தத்தை மிதிக்காதீங்க. Yes, we will have his grace always with us, but do not take his grace very lightly and do not put it under your feet and trample it. நியூ டெஸ்டமெண்ட்ல ஒன்லி கிரேஸ் பீரியட், நோ ஜட்ஜ்மெண்ட் இல்ல. நமக்கு இருக்குது, சிச்சை இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சபையில தான் தொடங்குறாரு அதை. In the New Testament, we just say that it is only full of grace and we do not have judgment, but that is not true. Yes, we do have chastising, we do have discipline, and we will have a judgment, and the judgment will start with the churches. நீங்க இப்படி நடுநிலையாக வெதுவெதுப்பாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லப்படுதுன்னா, இது மிடில் ப்ளே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் நம்மளால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் அம்மா ஐயா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இன்னும் முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது வரும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குங்க. அதனால அந்த வெதுவெதுப்பான காரியத்துல மிடில்ல மட்டும் நிக்காதீங்க. ஆண்டவரே என்னை முழுமையாக சரண்டர் பண்ணுகிறேன் என்று உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். If you are in the state of being in lukewarm, it is called a middle play. If you start being in the middle play, then God will also start playing in our life, and he will bring chastise and he will bring discipline. Then it will be very painful for us. Instead of going through all those things, just surrender yourself and say to the Lord, I just want to be here. 2 நினைவுகளாக இருக்கிறத விட்டுருங்க. Just leave being கர்த்தர் தெய்வம்னா கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. Leave having 2 opinions. If அவர் கட்டளைக்கு ஒப்பு கொடுங்க. If Lord is God, just obey to his commandments. சர்ச்சுக்கு வருவோமா வேணாமா, இன்னைக்கே நினைவு காலையில எந்திரிச்சு என்ன அநேகருக்கு. You might have this thought in the morning, shall we go to church or not? அப்புறம் என்னது, பைபிளை படிப்போமா, ப்ரேயர் பண்ணுவோமா, Shall we read Bible or shall we pray? அல்லது ஞானஸ்தானம் வாங்குவோமா இல்ல வாங்க வேண்டாமா, Or shall we take baptism or not? எவ்வளவு நாள் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், நம்ம மேல ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. அவர் கிருபை வைத்து நம்ம மேல பொறுமையாக இருக்கிறாரு. குந்தி நடக்காதீங்க, முடிவெடுங்க. ஆண்டவரே நீங்க தான் தெய்வம்ப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா ஆண்டவர். ஆண்டவரனா நம்மளை ஆளுகை செய்கிறவர். நம்மளுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆவி ஆத்மா சரீரம் நம்ம பொருட்கள் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் தான் ஆண்டவர். நீங்க பாதி ஆளுகை, பிசாசு பாதி ஆளுகை,
கர்த்தருக்கு பாதி ஆளுகை கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களை முழுமையாக கண்ட்ரோல் எடுக்க வேண்டும். For how long you are just going to be in this wavering state of minds? God has been very patient. With His grace, He has been very patient to us. But just make a decision today. If it is God, that just stand firm for Him. Complete, surrender everything, that's your spirit, your body, your children, your family, everything to the reign of God. பாருங்க, டபுள் ஹார்ட். சாம் 12:2 வாசிக்கலாம். Let's read from Psalms 12:2. இரண்டு நினைவு, இருமனம், இதெல்லாம் ஆண்டவருக்கு, இரு வழி, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. All those things that is two hearts or two ways, those are the things God does not like it. இச்சக உதடுகளால் இருமனதாய் போதும், பேசுகிறார்கள். இரு மனமாய் இருக்கிறார்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. It says that they are with double hearts. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னது? ரெண்டு வழி, இடுக்கமான வழி, பிராடான வழி. ரெண்டு வழியிலையும் நடக்க முடியுமா ஒரு கிறிஸ்தவன்? சொல்லுங்க. And after that it talks about two ways, one is crooked and another one is broad. Can a Christian walk in both the ways? இல்ல, நெருக்கமான வழியில நம்ம போகும்போது தான் நம்ம பரலோகத்தை அடைய முடியுது. கர்த்தருக்கென்று நம்ம உண்மையாக வாழ முடியும், சீசனாக நம்ம மாற முடியும். No, only when we go through this crooked way we will be able to live a proper Christian life and we would be a true disciple for God. நெருக்கமான வழியிலும் வேணும், விசாலமான வழியும். எனக்கு இது நெருக்கமா இருந்துச்சுன்னா விசாலமான வழியில போய் நின்றுறீங்க சில வேளையில. I want both the ways. When this crooked is very hard for me to pass through, I will go and stand in the broader way. அப்புறம் நினைக்கிறீங்க, சரி ஓகே ஆண்டவருக்கு இந்த வழியிலையும் போய் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. Then you decide, okay, let me also try the other one. அப்படி விளையாண்டுட்டே இருக்காதீங்க. ரெண்டு வழி இல்லை, ஒரே வழி, ஒரே நித்திய வழி. அவரே நமக்கு வழியாக இருக்கிறார். இயேசுவே வழியாக இருக்கிறாரு, சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறாரு. உங்களுடைய ரெண்டு நினைவுகளை எடுத்து போட்டுருங்க. பாகால் கிடையாது, கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. Just do not try to move into both the ways. There is just only one way for you, that Jesus Christ, He is the truth and He is the life for you. Just stay strong, throw away the ball and then stand firm for the Lord. Exodus 7:8 எடுத்து வாசிக்கலாம். பாருங்க, மோசே சீனாய் மலைக்கு போகிறாரு. போயிட்டு வர்றதுக்கு தாமதிக்கிறதுக்கு முன்பாகவே இந்த ஜனங்க என்ன செஞ்சிடறாங்க? ஐயோ, எங்களை நடத்தி வந்த ஆண்டவரை நீ எங்களுக்கு செஞ்சிருன்னு சொல்லி அவ்வளவு குயிக்கா வஞ்சிக்கப்பட்டுறாங்க. இன்னொரு வழிக்கு திரும்பிடுறாங்க கர்த்தருடைய வழியை விட்டு. When we see in Exodus chapter 7 verse 8, before Moses comes back from the mountain, they've been very quickly deceived. They said like, the person who came along with us, who have led us, is not with us, and they've been deceived very quickly. பாருங்க, அதை வாசிக்கலாம். 7:8. Let's read Exodus 7:8. 32 7:8. Exodus 32, 7 and 8. Then the Lord said to Moses, "Go down, because your people, whom you brought out of Egypt, have become corrupt. They have been quick to turn away from what I commanded them and have made themselves an idol cast in the shape of a calf." பாருங்க, அவ்வளவு வருஷம் ஆண்டவர் அருமையாய் நடத்தி கொண்டு வர்றாரு. ஆனா எவ்வளவு சடனாக, எவ்வளவு குயிக்காக அவங்க ஆண்டவருடைய வழியை விட்டு திரும்புறாங்கன்னு இந்த அதிகாரத்தை படிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு. For many years God has been very beautifully leading them, but when you read this chapter, it will just show you how quickly they will just turn away from God's commandment. அக்கினி ஸ்தம்பத்தினால, மேக ஸ்தம்பத்தினால நடத்தி கொண்டு வர்றாரு. By the pillar of cloud and fire He has been leading them. ஒன்றுமே குறைவுபடாதபடி நடத்தி கொண்டு வர்றாரு. And there has not been any shortage. He was leading எகிப்திலிருந்து beautifully. விடுதலை பண்ணி கொண்டு வர்றாரு. And He freed them out of Egypt. மன்னாவை கொடுக்கிறாரு. He gave them manna. செருப்பு தேய மாட்டேங்குது. And the sandals have never gone உடுப்பு wear. ஒன்றும் பழுதாகல. The clothes have not gone dirt. இவ்வளவெல்லாம் மகிமையை பார்த்த ஜனங்க தான் கொஞ்ச நேரம் மோசே வர்றதுக்கு தாமதித்தோடனே உடனே எங்க போயிட்டாங்க? அடுத்த டாக்டரின், அடுத்த வழி, அடுத்த பிரசங்கம், அடுத்த என்னது வேறு வழிக்கு, தேவனே இல்லாத வஞ்சிக்கிற வழிகளுக்கு ஓடிடுறாங்க. It is the same people who have seen all those wonders and miracle. Just because it's been delayed for Moses to come back, immediately they have been deceived, and then they just moved to another doctrine and just went into a different path. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இதுல எச்சரிப்பான ஒரு வார்த்தை, வெதுவெதுப்பா இருக்கக்கூடாது. அந்த வெதுவெதுப்பா இருந்தால் 16 வாசிங்க. It is a warning message for you. The God very clearly says, do not be lukewarm. Let's read Revelation chapter 3 verse 16.
இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங், ஒரு இதற்கு பேசுகிறாரு. So God speaks to us a warning message and he says, because you are lukewarm, neither hot nor cold, I am about to spit you out of my mouth. எப்படி வாமிட் வருங்க? எல்லாரும் மெடிக்கல்ல தானே இருக்கிறோம். என்ன வாமிட் எப்படி வரும்? ஸ்டொமக்ல அது தேவையில்லாத ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனது அல்லது வேற ஏதோ மெட்டீரியல் வேற ஏதோ கண்டென்ட் உள்ள போயிட்டா அது வெளியே வந்தே ஆகும். So most of you are from the medical background, so how the vomit comes out, it's if there is any infection or any foreign objects in your tummy, until it comes out, it just throws out as a vomit. வெதுவெதுப்பா இருந்தா கர்த்தருடைய சரீரத்துக்குள்ள நம்ம ஒரு அவயங்களாக இருக்க முடியாது என்பதை தான் இதை காண்பிக்குது. If you are lukewarm, then it very clearly shows that you cannot be a part of a body in Christ. அவருடைய சரீரத்துல நம்ம ஒரு அவயம். In his body we are a part. நம்ம ஒரு அங்கமாக நம்மளை அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் சிலுவையை நமக்கு சுமந்து நம்மளுடைய பாவங்களுக்காக வேண்டி சுமந்து நம்மளை இந்த சரீரத்துக்குள்ள வைத்திருக்கிறாரு. For our sins he has been on the cross, he has shed his blood so that we can become a part of his body. அப்போ நம்ம வெதுவெதுப்பா இருந்தா என்ன நடக்கும்? அந்த பாடியில நம்ம உள்ள இருக்க முடியாது, அவரே வெளியே. அப்படின்னா என்னது? கிறிஸ்துடைய பாடியை விட்டே வெளியே துப்பிடுறாரு. அதைத்தான் சொல்றாரு. If we are in lukewarm, it shows us that we cannot be inside his body. He himself will spit us out. ஆமா, என்னன்னா இல்லாட்ட மற்ற ஆர்கன்ஸையும் மற்ற பார்ட்டையும் எல்லாம் கெடுத்துருவோம். Because it will start to affect the other parts in the body. ஆமா, அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ வெதுவெதுப்பா இருந்தன்னா மித்த பார்ட்டுக்கும் நல்லதில்லை, பாடி சரீரத்துக்கும் நல்லதில்லை, அதனால உன்னை துப்பி போடுவேன் என்கிற ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை கொடுக்கிறாரு. And that's why God warns us here, gives us a warning message. If you are lukewarm, it is not good for the other parts and it is also not good for the body. பாருங்க, ரெண்டு வழிகளில இந்த வெதுவெதுப்பாக இந்த லூக் வார்ம் இருக்கிற நீங்க ஸ்பிரிச்சுவலி உங்களை நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், என்ன உணர்த்துங்க, என்னுடைய இருதயத்தை உணர்த்துங்க. ஹார்ட் அண்ட் ஹார்ட் எனக்குள்ள இருக்கிறதா, இல்லை உங்களுடைய வழியை நான் சரியா அறியாம இருக்கிறேனா, இன்னும் உங்க சிந்தனையை புரிஞ்சுக்காம இருக்கிறேனா? எப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீங்க? இன்னைக்கு சத்தத்தை கேட்டு வந்தீங்களா? வந்திருக்கிறீங்க? எல்லா ஆண்டவருடைய வசனத்தை ரீட் பண்ணீங்களா? Just analyze yourself, be in the presence of God and then ask to the Lord, Lord, am I doing things correctly? Is there anything within me that is not pleasing to you? Do I have a hardened heart? Just analyze yourself and ask to the Lord. Did you come today by listening to his words? Did you read his words today? குளிரா இருக்கணும், அது என்னது, சூடா இருக்கிறது போல நடிக்குது, மாயம் பண்ணுது. ஆனா சூடா இருக்கணும், ஆனா அது சூடு இல்லாம குளிரா இருக்கிறது போல என்ன செய்யுது, மாய்மாலம் பண்ணுது. இதைத்தான் அதுல கொடுத்திருக்கிறாரு. He have mentioned it very clearly. It is being cold but it acts as if it is warm. On the other side it is hot but it acts as if it's been cold. So that's what he has been given here. ரெண்டு தன்மையாக மாற வேண்டும் என்று நினைக்கிறது ஒன்றுமே இல்லாமல் போகும் என்று சொல்லப்படுகிறது. If you are trying to be on both the states, then you will just go into a place where you cannot be any of those. Nothing அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கமெண்ட்ரிஸ்ல பார்த்தா நத்திங், ஒண்ணுமே இல்லை, வாமிட் பண்ணி போட்டுறாரு. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இருந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகி விட்டுறது. In the commentary it says it just becomes nothing. God will vomit it out from his body. ஆமா, பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனா இவ்வளவு சொல்லி இந்த லவோதிகா சபைக்கு இவ்வளவு ஆண்டவர் சொல்லி அதில் ஒரு குட் திங்ஸை கூட ஆண்டவரால் பார்க்க முடியல. அந்த மனிதர்கள் மத்தியில் கர்த்தருடைய சபைக்குள்ள கர்த்தர் விரும்பும் அளவுக்கு அவங்களுடைய இருதயங்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய இரக்கத்தை பாருங்க, வாசிக்கலாம் 19. If you see these verses, it has been very clear that this church do not have any good attributes, but still, let's just read the next verse to see what God's heart is. அடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இவ்வளவு பண்ணியும் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் அந்த சபையை
நேசிக்கிறேன்னு சொல்றார். நான் நேசிக்கிறவங்களை தான் நான் சிட்சிக்கிறேன். இவ்வளவு வார்த்தையை நான் எதுக்கு பேசுறேன் தெரியுமா? உன்னை நான் நேசிக்கிறேன், என் ரத்தத்தினால உன்னை நான் விலைக்கிரயமா சபைக்குள்ள வச்சிருக்கிறேன். வேறு யாருனால இல்லை, உன் நன்மையினால அல்ல, இல்லை உன் அம்மா அப்பா பண்ணினதுனால அல்ல, என்னுடைய சிலுவையினாலும் என்னுடைய ரத்தத்தினாலையும் நீ சம்பாதிக்கப்பட்டிருக்கிற, நீ சபைக்குள்ள ஆட் பண்ணப்பட்டிருக்கிற. Even after all those bad things that this church have done, we could very clearly see that God says, because I love you, I rebuke you and discipline. It is not because what you have done or what your parents have done, but I have shed my blood so that I could save you and keep you a part of church. பாருங்க, நமக்கு சிட்சை என்றாலே இந்த வேர்டெல்லாம் கேட்கும் போது நமக்கு பிடிக்கல தான், யாருக்கும் பிடிச்சிருக்காது தான். ஆனா இருக்குதே, சொல்லிட்டாரே, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, உங்களை நேசிக்கிறாரு, அதனால தான் பேசுகிறாரு. ஆனால் இந்த வேர்டு எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சிட்சை, ஒரு சின்ன சிட்சை வரும்போதே நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சிட்சையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஏன் என்னை சிட்சிக்கிறீங்க? நான் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? எந்த காரியத்தில் உங்களுக்கு முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. When we heard these disciplined words or very harsh words, it's been very difficult for us to hear. But God wants to speak to you all. God wants you to hear these words. When you get these kinds of words, that's just be into the presence of the Lord and ask me, Lord, what is within me which is displeasing me? Help me to correct that, Lord. எபிரேயர் 12 வாசிக்கலாம், 12:5. Let's read from Hebrew chapter 12 verse 5. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து நாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆமா, எதுக்கு சிட்சிக்கிறார் உங்களை? So why is அவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்க பங்குள்ளவர்களாக இருக்கணும். உங்க மகனையோ மகளையோ நீங்க எதுக்கு சிட்சிக்கிறீங்க? என் பேரை ஸ்பாயில் பண்ணிடாத. நான் யாரு? நான் பாஸ்டரே சொல்லிடுறேன், பாஸ்டர் சுதாகரன், பெனிஷா பெனையா தப்பாக நடந்தால் அவ்வளோதான், விடுவாரா? என் பேரை ஸ்பாயில் பண்ணிடாத, ஊழியம் அவ்வளோதான் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம பிதாவாகிய தேவனுக்கு அதை விட அக்கறை இருக்கிறது. மாம்ச பிதாக்களை பார்க்கிலும் பரலோக தகப்பனுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ரொம்ப அக்கறை இருக்குது. அவருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் ஒரு பங்குள்ளவர்கள், பார்ட். நீங்கள் ஒரு நபர். உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு இயேசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். So when we discipline our children, why do we do it? Because we do not want them to spoil our name. But our Father God, He cares us more than a human father, because He cares about our spiritual life. And what He says is He disciplines us so that we would share in His holiness. So when anybody sees us, they have to say that we are holy and we are like in the likeness of Jesus. ஆனால் சிட்சையே இருக்காது, சிட்சையே புதிய ஏற்பாடில் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. சிட்சை நல்லது. சிட்சிக்கிற போது நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்குவோம், இன்னும் ஆண்டவருடைய அன்பை பிரசன்னத்தை உணர்வோங்க. அதுக்கு நீங்கள் நல்லதாகவே எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை சிட்சிக்கிறீங்களா? சிட்சிங்கப்பா, ஆனால் தாங்கக்கூடிய பலனை மட்டும் எனக்கு தாங்கப்பா, அதில் நிற்கக்கூடிய கிருபையை மட்டும் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. சிட்சையே இல்லை என்கிற போதகத்தை கேட்காதீங்க, அது தவறான போதகம்.
சிட்சை இருக்கிறது. கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறாரு, சிட்சிக்கிறாரு. ஏன்னா பரலோகத்துக்கு நம்ம பரிசுத்தவான்களோட போய் நிற்கிறதுக்கு, பங்குள்ளவர்களாக நம்ம மாறுவதற்கு, நம்மளை இந்த பூமியிலே சரிபடுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. Do not believe on the doctrine that says in the world of New Testament that we do not have any disciplining. No, if God is disciplining you, it means that he loves you more. It means he wants you to get closer to him. So if you get into any discipline, just say to the Lord, Lord, you are allowing this discipline into me. You want something to be changed from my side. I'm okay with it, Lord, but just pray to him to give you the strength so that you would be able to go through those chastising things. 12:13 வாசித்து முடிக்கலாம். Let's read Hebrew chapter 12 verse 12 and 13. அதே அதிகாரம். தளர்ந்த நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திருப்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்க. யாரெல்லாம் ஜெபத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை இக்னரன்ட் பண்ணிட்டீங்களோ, திருப்ப ஆண்டவர் உங்களை அறைகூவலாக கூவுகிறாரு. இந்த லவோதிக்கா சபைக்கு சொன்னது போல ஆண்டருடைய சமூகத்தில் நீங்கள் மறுபடியும் முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் உங்களோட இடைப்படுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். உங்களை நிரப்புறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வழி நடத்துதலை, அவருடைய சுவையான பாதையை உங்கள் மேலே வைக்கிறதுக்கு அவர் ஆல்வேஸ் ரெடி. ஆல்வேஸ் ஹோலி ஸ்பிரிட் ரெடி. நீங்கள் எப்போ உட்கார்றீங்களோ அப்போ தான் நிரப்புவார். நான் உட்காரவே மாட்டேன், நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் நிரப்பவே மாட்டார். நீங்கள் உட்கார்ந்து பாருங்க, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை நிரப்பியே தீரும். உங்களால் மற்ற உறுப்புகளுக்கும் பயனடைவீங்க, உங்கள் குடும்பமும் பயனடைவீங்க. எல்லாரும் எந்திப்போமா?